நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? நல்ல டிசிஷன் தான். ஆனா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லப் போற கதைய கேட்டுட்டு, அதுக்கப்புறமா சாலிடா உங்க பிசினஸ் ஆரம்பிங்க. சதீஷ், சேது அப்படின்னு 2 ஃபிரெண்ட்ஸ். 2 பேருமே ஒரே பிசினஸ பக்கத்து பக்கத்து ஏரியால ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, சதீஷ் மட்டும் ஒரு 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 பிரான்சைஸ் குடுத்துட்டாரு. ஆனா, சேது ஆரம்பிச்ச 6 மாசத்துல பிசினஸ குளோஸ் பண்ணிட்டாரு. என்னவா இருக்கும்? ஒரு சிலர் சொல்லலாம், அவரு லக் இருக்கு. அதனால தான் சதீஷ் ஜெயிச்சுட்டாரு. இல்லன்னா சதீஷ் கிட்ட நெறைய பணம் இருக்கு. அதனால ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கிடையாது. சதீஷ் பண்ண ஒரு கரெக்ட்டான விஷயம் என்னன்னா, ஸ்வாட் அனாலிசிஸ். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டு சதீஷ் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அத சேது பண்ணல. இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பேசப் போறோம். எந்த டைம்ல இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும்? எப்படி பண்ணணும்? இது எல்லாத்த பத்தியும் டீட்டெயில்டா பேசலாம். நான் அறிவழகன். வெல்கம் டூ பிசினஸ் பேட்டை. முதல்ல ஸ்வாட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஸ்வாட் அதாவது SWOT. இதுல S அப்படின்றது ஸ்ட்ரெங்த், W வீக்னஸ், O அப்படின்ற எழுத்து ஆப்பர்ச்சுனிட்டியை குறிக்குது. Tனா த்ரெட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பிசினஸ்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்ன? மைனஸ் பாயிண்ட் என்ன? உங்க பிசினஸ்ல அடுத்து வரக்கூடிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? அதே மாதிரி எதிர்காலத்துல நீங்க பிசினஸ்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய த்ரெட் என்ன? இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றதுங்க. எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கட்டாயம் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணாம பிசினஸ ஆரம்பிக்கவே கூடாது. இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்யூனிட்டில ஒரு ட்ரெய்னிங் ஒண்ணு குடுக்க போறோங்க. வர 1ஆம் தேதி. இது கம்ப்ளீட்டா ஆன்லைன் ட்ரெய்னிங் தான். கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இந்த ட்ரெய்னிங்ல எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியா டூ லான்ச். அதாவது உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கும். அந்த பிசினஸ் ஐடியாவ வச்சு எப்படி ஒரு பிசினஸ லான்ச் பண்றது? அத பத்தி தான் ஒரு டீடைல்டு ஆன்லைன் ஃப்ரீ ட்ரெய்னிங்க. இதுல நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க கிளிக் பண்ணி, ஃபார்ம ஃபில் பண்ணி, இந்த ஜூம் ட்ரெய்னிங்கான லிங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரெய்னிங்ல மீட் பண்ணுவோம். சரிங்க. இந்த SWOT அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இது ஒவ்வொன்னத்த பத்தியும் தனித்தனியா பார்த்துறலாம். முதல்ல அதாவது ஸ்ட்ரெங்த். உங்க பிசினஸ்ல நீங்க எத உங்களுடைய ஸ்ட்ரெங்த்தா பார்க்குறீங்க? நெறைய பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஓனருடைய எக்ஸ்பர்டைஸ் அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ அவங்க ஸ்ட்ரெங்த்தா பார்ப்பாங்க. ஒரு சிலர் அவங்களோட ப்ராடக்ட், ஒரு சிலர் அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும் அவங்களுக்கான ஸ்ட்ரெங்த் அப்படின்னு இருக்குங்க. உங்களுடைய ப்ராடக்ட் இல்ல உங்களுடைய பிசினஸ்ல உங்க ஸ்ட்ரெங்த் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. இதுதான் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். ஒரு கதையோடவே பார்த்துடலாமே. நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குங்க. இதே தெருவுலயே நம்ம ஆஃபீஸ்ல இருக்க அதே ஸ்ட்ரீட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 டீ கடை இருக்கு. ஆனா இந்த டீ கடையில மட்டும் தான் எப்பவுமே கூட்டம் அலமோதுங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்த் அப்படின்றது ஒண்ணு அந்த டீயோடைய குவாலிட்டி. குடிச்சா அப்படியே நாக்கிலே நிக்கும் அந்த டீ. அது ஒண்ணு. 2வது அந்த டீ கடை அண்ணன். அவரு வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டயும் இண்டிவிஜுவலா அவங்க கிட்ட பேசுவாரு, பழகுவாரு. அந்த ஒரு மனுஷனுக்காகவே இந்த கடைக்கு போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு தோணும். அவரோட ப்ராடக்ட், அவருடைய கஸ்டமர்ஸ் இவங்க 2 தான் அந்த கடையோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த்ங்க. சரிங்க. அடுத்து 2வது எழுத்து W அதாவது வீக்னஸ். வீக்னஸ் அப்படின்றது ஒவ்வொரு பிசினஸ்க்கும் சரி, ஒவ்வொரு பிசினஸ் ஓனருக்கும் சரி, கண்டிப்பா ஏதாவது வீக்னஸ் அப்படின்றது இருக்கும். சில பிசினஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களால சரிவர பேச முடியாது. கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறதுனா கொஞ்சம் திணறும். அதே மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நெறைய பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஃபினான்ஸ்ல பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும், பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் வீக்னஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம கதைக்கு வருவோமே. இந்த டீ கடை அண்ணன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அவரோட கடை பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்ல இருக்குங்க. மெயின் ரோட்ல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது பார்க்கிங். அவருக்கு பார்க்கிங் ஸ்லாட் அப்படின்றது கிடையாது. ரோட்ல தான் ஏதாவது 1, 2 வண்டி நிறுத்த முடியும். அதுவும் மெயின் ரோடுன்றதுனால எந்த நேரமும் போலீஸ் பேட்ரோல் வந்துகிட்டே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவரு தன்னோட பிசினஸ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்காக ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, சமோசா அந்த மாரிலாம் ஸ்நாக்ஸ் போடலாம் அப்படின்னா, இன்னும் கூட்டம் அதிகமா வரும். நெறைய பேர் வண்டியில நிறுத்தி சாப்பிட்டு போக பார்ப்பாங்க. அந்த இடத்துல அது மெயின் ரோடா இருக்கிறதுனால, அவங்களால வண்டி நிறுத்தி ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப கேஷுவலா சாப்பிட முடியாது. அத ஒரு பெரிய வீக்னஸா அவர் பார்க்குறாரு. சரி, அடுத்து 3வது வார்த்தை ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒவ்வொரு பிசினஸ்லயும் அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் இல்லைங்களா? உங்க பிசினஸ்ல அடுத்து வரக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு அப்படின்றதையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். திரும்பவும் நம்ம அந்த டீ கடை அண்ணன் கடைக்கே வருவோமே. எங்களோட ஆஃபீஸ் பக்கத்துல அந்த டீ கடை இருக்குன்னேன் இல்லைங்களா? நம்மளோட ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு புது பஸ் ஸ்டாண்டும் வர மாரி இருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்?
அவர் கடைக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கடைசியா 4வது எழுத்து த்ரெட். எல்லா பிசினஸ்லயுமே ஒரு வெளிய இருந்து ஒரு த்ரெட் ஒண்ணு வருங்க. அந்த த்ரெட் என்ன அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, அந்த த்ரெட் வரும்பொழுது அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ண முடியும். இந்த கதையில அதாவது நம்ம அந்த டீ கடை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவருக்கு என்ன த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடையில இருந்து ஒரு 4, 5 கடை தள்ளி ஒரு புதுசா கருப்பட்டி காஃபி கடை வருது. ஸோ அந்த ஒரு காம்படிட்டர் வரும்போது இவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் அந்த கடைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பெரிய த்ரெட் அவருக்கு இருக்கக்கூடிய புது காம்படிஷன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிசினஸ்லயுமே நீங்க பீரியாடிக்கலா இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணுங்க. இது பீரியாடிக்கல் அப்படின்னு கிடையாது. இது எப்போலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 உங்களோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி புதுசா ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட லான்ச் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அண்ட் கடைசியா பீரியாடிக்கலா எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க உங்களோட பிசினஸ்ல இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு புதுசா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இருக்கக்கூடிய த்ரெட் என்ன, அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீக்னஸ் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு புரியும். வீக்னஸா இருக்கட்டும், ஸ்ட்ரெங்த்தா இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இது எல்லாமே பீரியாடிக்கலா மாறிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ் உங்களோட பிசினஸ்ல இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்றத பண்ணிடுங்க. சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தின நிறைய தகவல்கள் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியோட நான் உங்களை மீட் பண்றேன். நான் அறிவழகன். நம்ம சேனல் பேரு பிசினஸ் பேட்டை.